திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 418, அதிகாரம் கேள்வி. எழிற்குன்றம் என்னும் பகுதியினை ஏனன் என்னும் சிற்றரசர் ஆண்டு வந்தார். மலைவளங்கள் மிகுதி இருந்தாலும் அவரிடம் கலை வளங்கள் இல்லை. உடல் நலம் நன்கு இருந்தாலும் அவரிடம் தமிழ் நலம் இல்லை. தமிழ் புலவர்களை அவர் விரும்புவதே இல்லை. யாராவது புலவர்கள் அவரை நாடிச் சென்றால் அவர்களை இரவலர்களாகவே கருதுவார். சில நேரங்களில் புலவரை கண்டாலே அவர் ஓடி ஒதுங்குவார். ஒரு நாள் தமிழ் பாட்டி ஔவையார் எழிற்குன்றம் வந்தார். ஔவை பாட்டியை மாடத்தில் இருந்து பார்த்ததும் ஔவை பாட்டி பாடினால் நிறைய பரிசு தர வேண்டி இருக்குமே என அஞ்சி தான் இல்லாதவாறு கதவை பூட்டிக் கொண்டார் ஏனன். ஔவையார் இந்நிகழ்வினை கண்டார். கண்கள் குருடானவர்கள்தான் தன் முன்னே வருபவர்கள் யார் என்று தெரியாமல் நடந்து கொள்வார்கள். அதேபோல் காதே கேட்காதவர்கள்தான் நல்ல உரையினையும் சிறந்த பாட்டினையும் கேட்க பழகாது இருப்பார்கள். அதனால் ஏனனின் செவியை காதே இல்லாத ஓட்டை செவி என்று இகழ்ந்து உரைத்தார். அன்றிலிருந்து ஏனன் ஓட்டை செவியன் என்று அழைக்கப்பட்டார். நல்ல சிந்தனைகளை கேட்கின்ற தன்மை இல்லாத செவிகள் வெறும் ஓசைகளை மட்டுமே கேட்குமாயின் அச்செவி செவிட்டு செவியாகவே கருதப்படும் என்பதை கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தொற்கப்படாத செவி என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நல்ல கருத்துக்களை கேட்பது செவி, கருத்துக்களை கேட்க மறுப்பது செவிடு.